கடைகள் மூடப்பட்டது, மேலும் கடைகள் மூடப்பட்டது. வடிவல் டைலாக் ஒன்று வரும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா வரும்ல, அந்த மாதிரி தான் கனிமொழி அவர்களுடைய இந்த காணொலியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழல் அமைந்திருக்கிறது. கனிமொழி அவர்களும் டிஆர்பி ராஜா அவர்களும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ ஒரு பத்திரிகையாளர், நல்ல மானமுள்ள பத்திரிகையாளர் நினைக்கிறேன், கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. என்னன்னு, படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்துவோம், மதுக்கடைகளை இழுத்து மூடுவோம்னு நீங்கள் தானே பேசுனீங்க, ஏன் இந்த ஆட்சியில் அதை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, நாங்கள் 500 கடையை மூடி இருக்கிறோமே அப்படின்னு. எங்க முன்னீங்க? தமிழகத்தில் மானுட பெருந்தலைவர் மக்கட்காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் 2017 ஒரு வழக்கு போட்டார், வழக்கறிஞர் பால் அவர்களின் வாயிலாக. அப்ப நெடுஞ்சாலை சுத்தி இருக்கக்கூடிய மதுக்கடைகளை அகற்ற வேண்டும், விபத்துகள் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு. அப்ப தமிழகத்தில் முதன்முறையாக ஒரு இயக்கத்தின்பால் கொண்டிருக்கக்கூடிய பெரும் போராட்டத்தின் வலிமையை முன்னிறுத்தி நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டு 3321 மதுக்கடைகளை மூடிய வரலாறு மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் பாமகவுக்கும் சாரும். அதற்கு பின்பு தமிழகத்தில் மதுக்கடை மூடலே கிடையாது, ஓரிரு 2 கடை மூடுவாங்க. அதுவும் அந்த இடத்துலலாம் பாமக போராடி இருக்கும். இறுதியா 500 மூணுன்னு சொல்றாங்களே, எப்படி மூணாங்க தெரியுமா? 50 மீட்டருக்குள்ளேயே 2 கடை இருக்கும். எப்படி? 50 மீட்டருக்குள்ளேயே. 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்குன்னு சொல்ற அந்த சட்டம் திட்டம்லாம் இங்க கிடையாது. 50 மீட்டருக்குள்ளேயே 2 கடை இருந்ததா? அதை இன்னும் அதிகமா விற்பனை செய்யணும், பார்க்கிங் வசதி இல்லை, குடிச்சிட்டு அங்கேயே பட்டுன்னு ஊந்துடுறாங்க, அதனால அடுத்த குடிகாரனுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் அந்தாண்ட தூக்கி போய் வச்சாங்க. 500 கடையை மூடணும்னு சொல்லிட்டு அந்த 500 கடையும் புதிய கட்டிடத்தோடு திறக்கப்பட்டது. இதுதான் இவர்கள் மூடிய வரலாறு. பதில் சொல்ல முடியல. உடனே டிஆர்பி ராஜா, வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? அடுத்த கேள்விக்கு போங்க. ஏன் ஆலைகளினுடைய முதலாளிக்கு அடிவயிறு கலங்கும்ல? இவர்களெல்லாம் அந்த தேர்தல் தருணத்தில் வாக்குறுதி கொடுக்கறதோட சரி, இவங்க மூணுன்ற அவசியமே கிடையாது. மதுவிலக்கு அமல்படுத்த வேணாம், நடத்துறதே இவங்க தான், ஆலை அதிபர்களே இவங்க தான். இவங்க உற்பத்தி செய்யறதை நிறுத்தினாலே போதும், தானங்க ஆட்டோமேட்டிக்கா அமல்படுத்தப்பட்டுரும், வேற எதுவுமே கிடையாது. ஆனால் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த அம்மா பேர்லேயே கம்பெனி இருக்குது. இது பாதி பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. வேணும்னா ஆதாரத்தை இங்கே நிரூபிக்க தயாராக இருக்கும். எவனா கேட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த காணொலியில் விளக்க உரையோடு சேர்த்து அந்த ஆதாரத்தை போடுறோம். பெண்களினுடைய தாலியை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய அரசாங்கம், விபத்துகளை குறைக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் தான் பெண்களின் தாலி அறுபடுவதற்கும் விபத்துக்கள் பெருமளவிலே, பாலியல் குற்றங்கள் பெருமளவிலே இங்கே பெரும் குற்றங்கள் எழுவதற்கு காரணமாக இருக்கிறது. எனவேதான் சொல்லுகிறோம், தீய சக்தி திமுகவை இந்த மண்ணிலிருந்து அகற்றுவோம், புதிய வரலாறை படைப்போம்.